வெல்கம் பேக் டு மை சேனல். ரோஹிணி கொண்டு வந்த நகையை விஜயாட்ட கொடுத்துட்டு மனசை மாற்றலாம் அப்படின்னு ரோஹிணி பிளான் போடுறாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ப்ராப்ளமாக வருது. முத்து அந்த நகையை பார்த்ததுமே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான். அப்படி என்னதான் முத்து கொஸ்டின் பண்ணுறான், விஜயா என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரவியும் ஸ்ருதியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, இனி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரவி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் சடனாக வேலையை விட்டு நிற்க முடியாது. நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போகிறதே என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடுறான். ஸோ அங்கே சீதா பார்த்தீங்கன்னா அருணோட வீட்டுக்கு வராங்க. அப்போ அருணை எகெயின் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அருணோட அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சீதா அருண்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அருண் ஆல்ரெடி ஒரு பர்சனை பற்றி சொல்லியிருக்கேன்ல, அவனால தான் இப்போ எனக்கு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நடந்த விஷயத்தை அருண் சொல்கிறான் சீதாட்ட. ஸோ அதுக்கு சீதா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சஸ்பென்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. என் அக்கா மாமா உங்களை மீட் பண்ண சொல்கிறேன். ஸோ அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அம்மாட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சீதா சொல்கிறா. ஸோ இதனால் அருண் ஹாப்பியாக பேசிட்டு இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பேசுறதை கேட்டுட்டு அருணோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா அவளோட அம்மாவை பார்க்கறதுக்காக வேண்டி வரா. அப்போ மீனாவோட அம்மா மீனாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சீதாவோட ஆக்டிவிட்டிஸ் வர சரியில்லை, எப்பவுமே ஃபோன் பேசிகிட்டே இருக்கா அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, சீதா எந்த தப்பான விஷயத்தையும் செய்ய மாட்டா, நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே சீதா வந்துடுறா. அதுக்கப்புறம் சீதா என்ன பண்ணுறான்னா, மீனாட்ட தனியாக பேசிட்டு இருக்கா. அப்போ மீனா என்ன கேட்குறாங்கன்னா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மேரேஜ் தள்ளி போடலாம் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சீதா என்ன சொல்கிறான்னா, நாளைக்கு நீயும் மாமா நான் லவ் பண்ணுற பர்சன் கிட்ட பேசுங்க, உங்களுக்கு ஓகேனா அம்மாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மீனா ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அங்கே ரோஹிணி வீட்டுக்கு லேட்டாக வரனால விஜய் எங்கே போயிட்டு வர அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்காக நான் நகை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அம்மா இருந்தால் அவங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன், இப்போ இது உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் கோவத்தில் இருக்கேன்னு தானே நீ நகையெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன சமாதானப்படுத்த பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருக்காரு, அவர் அதை செய்வார் இதை செய்வாருன்னு ஏமாத்துறேன், இப்போ இதை கொடுத்து என்னை ஏமாற்ற போறியா அப்படின்னு கோவப்படுறாங்க. அப்பன்னு பார்த்தா அண்ணாமலையும் மனோஜும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நகையை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி விஜயாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே முத்து நகையை பார்த்துட்டு இது யார் வாங்கினா அப்படின்னு கேட்குறான். ரோஹிணி வாங்கினதுன்னு தெரிஞ்சு அம்மா ரோஹிணி மேலே கோவமாக இருக்கிறனால ரோஹிணி நகையை வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ நீயும் நகையை வாங்கி கொடுத்தீங்கன்னா அம்மாவோட கோவம் போயிடும் அப்படின்னு முத்து சொன்ன உடனே விஜயா கோவப்படுறாங்க. முத்து சொல்கிறத கேட்டுட்டு கோவத்தில் விஜய் நகையை எடுக்கிற மாதிரி நடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் முத்து மீனா ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ சீதா லவ் பண்ணுற விஷயத்தை பற்றி மீனா சொன்ன உடனே முத்து ஷாக் ஆகிறான். இப்படி தான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. விஜயா சொன்ன மாதிரியே ரோஹிணி அன்னைக்கு அப்படி தான் அப்பா பற்றி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா இருந்தால் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் டோட்டலாக ரோஹிணி வெறுத்துட்டு தான் போகிறாங்க. இந்த மாதிரி போய் சொல்லிட்டே இருந்தா முத்து மீனாவும் சீதாவோட லவரை பார்க்க போனா என்னாக போகுதோ அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சீதாவோட லவ் குடிதோண்டி மூன்றாளா இல்லை ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஆகுமா அப்படின்றது இனி வர எபிசோடில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அருணும் முத்துவும் சமாதானமாயிட்டு லாஸ்ட்டில் சீதாவை லவர் கூட முத்து சேர்த்து வச்சிருவானா இல்லை என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.